இருக்கிறார்கள். இது நேரடியாக மட்டுமல்ல, தீய சக்தின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டம். எப்படி தமிழ்நாட்டை ஆள போறீங்க? ஹாய் சர்வீஸ் யூஸ். இன்னைக்கு நாங்க வந்து ஹத்தா சுஹைலா டேம் போறோம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்துருக்கோம். அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரிசல்ட் தான் ஏற்கனவே வந்துருச்சு. இன்னும் என்னத்த பாக்குறேன்? என்னதான் வந்தாலும் தீய சக்தின்னு சொன்னீங்கன்னா இப்ப அந்த தீய சக்தி தான் உங்களுக்கு ஆட்சி அமைக்கவே கொடுக்குது வழி. ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டம். எப்படி தமிழ்நாட்டை ஆள போறீங்க? நம்ம வந்து ஹத்தா கிளம்புறோம். இன்னைக்கு சுஹைலா டேம் போறோம். வாங்க போகலாம். ஒரு 5 நிமிஷம் பார்த்துருப்போம். என்ன 5 minutes. தெரிஞ்சுட்டு போகணும்னா ஸோ இப்போ நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு 10 minutes நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். திங்ஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஹத்தா போகிறோம்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சுங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் பக்கத்தில் யூஸ்வலாக நாங்கள் வாங்குற கரும்பு ஜூஸ் ஷாப் தான் போயிருந்தோம். அங்கே வந்து கடை க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் அந்த மளிகா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நெஸ்டோக்கு வந்துருவோம். ஏன்னா ஜூஸ் சிப்ஸ் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஹத்தாலே வந்து நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் இருக்குது. பட் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து சுஹைலா டேம் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அந்த பிளேஸில் வந்து இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. நான் ஹத்தாவே வந்து 1 time தான் போயிருக்கேன். அந்த ஒரு 1 day நான் போயிருந்தேன், அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் நான் ஹத்தா போனதில்லை. ஸோ இன்னைக்கு தான் ஹத்தா போகிறோம். இப்போது கரண்ட் வெதர் யூஏஇயில் வந்து செம்ம ஹாட்டுங்க. இப்போ நாங்கள் வரப்போ வந்து சரியான மண்ணு காற்று. வீட்டை விட்டு இறங்கி ஒரு 4 ஸ்டெப் தான் வச்சுருப்போம். மண் அப்படியே மேலே அடிக்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போ சுஹைலா டேம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. வாட்டர் இருக்குமா என்ன ஏதுன்னு கூட தெரில. பட் நான் ரீல்ஸ் செக் பண்ண வரையும் வாட்டர்லாம் இருக்கிறதா தான் போட்டிருக்காங்க. ஸோ போய் பார்க்கலாம். எங்களோட நீங்களும் சேர்ந்து வாங்க. ஃபுஜைராங்கிற போர்டை பார்த்தோன்னு தாங்க ஐ வில் ரிமெம்பர் சம்திங். என்னென்னா 2 weeks பிஃபோர் ஐ ஷேர் வாதி திப்தா. ஆக்சுவலி தட் பிளேஸ் இஸ் இன் ராஷல் கைமா, பட் ஐ போஸ்ட் தட் ரீல் தட் பிளேஸ் இஸ் இன் ஃபுஜைரா. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ ஒய் ஐ குடன்ட் செக் தட் பிளேஸ். ஆக்சுவலி நான் வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணி தான் அன்னைக்கு நான் அந்த பிளேஸ்க்கு போனேன். பட் ஐ டோன்ட் நோ ரீல் ஷேர் பண்ணி 4 days அப்புறம் தாங்க எனக்கே தெரிஞ்சுது நான் வந்து பிளேஸை மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உடனே வந்து நான் அதை டெலிட் பண்ணிவிட்டு அதை ரீகலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நான் எப்படி அவ்வளோ பிளைண்டடாக வந்து நான் அதை அப்லோட் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கே தெரில. பட் இட் ஹேப்பன்ஸ். நான் அதை வந்து கரெக்டும் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். பட் ஹியர் ஆஃப்டர் நான் வந்து கொஞ்சம் ரீசெக் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி தான் நான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என் மைண்டுக்குள்ளே வந்து நான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஹத்தா சுஹைலா டேம் போகிறோம். ஸோ டேம் பற்றி நான் ஆல்ரெடி சுஹைலா டேம் வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ நேரில் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆல்சோ வந்து இப்போ கரண்ட் யூஏஇ வெதர் வேணும். ஏன்னா வந்து செம்ம ஹாட்டில் இருக்குது. வாட்டர் இருக்குமா என்னங்கிற ஐடியா கூட எங்களுக்குலாம் இல்லை. நாங்கள் போன அன்னைக்கு என்னன்னே தெரிலங்க. அந்த ரோடு ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரக்ஸ் தாங்க நின்றுது. ஐ திங்க் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இஷ்யூனால இந்த மாதிரி இந்த ஷிப்பிங்லாம் வந்து ரோட்வேஸ் மூலமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, நாட் எக்ஸாக்ட்லி. பட் அன்றைக்கி அந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து ஜாஸ்தியாக நாங்கள் அன்றைக்கி பார்த்தோம். அண்ட் இந்த ரோடோட எண்டிங்கில் தான் ஜஸ்ட் ஒரு ரைட் கட்டில் தான் இறங்கினோன்னா நமக்கு வந்து சுஹைலா டேம் ரோடு வருது. ஆக்சுவலி ஹத்தாவில் வந்து சுஹைலா டேம் ரொம்ப உள்ளலாம் இல்லைங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இன்னும் உள்ளலாம் நான் போயிட்டு அந்த ஹத்தா டேமெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலி இந்த சுஹைலா டேம் வந்து ரொம்பவே ஃப்ரண்ட்டில் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் உள்ளே வரும்போதே வந்து டேம்னு போட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் அந்த போர்டை மட்டும் நாங்கள் பார்த்தோம். பட் வந்து என்ன இருக்குது எது அதெல்லாம் நாங்கள் யோசிக்கல. ஏன்னா அந்த டைம் வந்து வின்டர் டைம். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி வீட்டிலேயே ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தேன். ஸோ இந்த பிளேஸ்லாம் போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்தந்த பிளேஸ் மட்டும்தான் போயிட்டு நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகியிருந்தேன். ஸோ நான் இன்றைக்கி நான் வரும்போது ஆஹா இது இவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது, நம்ம இங்கே போகாமலாம் போன தடவை போயிட்டோம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு.
ஸோ சுஹைலா டேம் வந்து அந்த மேலே மெயின் ரோடு வந்தோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து இந்த உள்ளே வரும்போது அப்படியே ஸ்லைடாக தாங்க வருது. ஸோ கீழே இறங்கி உள்ளே போகுது. ஸோ போகிற வழியில் வந்து அந்த சுஹைலா டேமோட வாட்டர் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகி ஒரு பிரிட்ஜுக்கு கீழே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த பிளேஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த டென்ட்டு பாபிக்யூ செட்டப்லாம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த செட்டப்பை போட்டு சூப்பராக உட்காந்துருந்தலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அவங்க அந்த செட்டப்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே போய் இறங்கி நின்று பார்த்துட்டு அங்கேருந்து சுஹைலா டேம் போகலான்னு கிளம்பிட்டோம். டேமுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாண்ட் இல்லை, ஒரு மாதிரி ரிவர் மாதிரி லைட்டாக வாட்டர் நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து சுஹைலா டேம் வரையுமே வந்து ஆஃப் ரோடில் தாங்க போகுது. இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவ் தான். பட் போகிற வழி எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆஃப் ரோடில் சுற்றி மவுண்டைன் பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. எப்படா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு நம்ம வராமல் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது சீரியஸ்லி. ஏன்னா நிறைய பேர் நிறைய டைம் போயிட்டு வந்துட்டாங்க. நான் இது வரையும் போனதே இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஸோ டேம் உள்ள என்ட்ராகும் போது இங்கே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்டோன் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த டேமை பற்றி ஒரு சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த டேம் 1975 ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்தும் அவங்களுடைய அத்தாரிட்டி கீழே தான் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த டேம் வந்து எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா வந்து ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அந்த ரெயின் வாட்டரை வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ இந்த சுற்றி இருக்கிற ரெசிடென்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் வந்து கிரவுண்ட் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஹத்தா சரௌண்டிங்கில் நிறைய டேம் இருக்குது. அதில் ஒரு டேம் தான் இந்த சுஹைலா டேம்ங்க. One hour later. போயிட்டு டேம்ல செம குளியல் சூப்பராக இருந்துச்சு. எப்படி பாப்பா இருந்துச்சு? லைட்டா வந்து பாசியா இருந்துச்சு. பட் அதர்வைஸ் எனக்கு குற்றாலத்தை குளிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் குற்றாலம் பார்த்ததே கிடையாது. அவன் அந்த ட்ரிப் நினைக்கிறேன். இங்கேருந்து நாங்க வந்து சாய் குடிக்கிறதுக்காக போறோம். டீ குடிச்சிட்டு இங்கேருந்து நாங்க வீட்டுக்கு போறோம். ஆனா இந்த சரௌண்டிங்ல எல்லாம் எதுவுமே இல்ல, ஷாப் இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. நம்ம இந்த பிளேஸ்ல மேல போனாதான் இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு மேலையுமே வந்து ஃபுல்லா ட்ரக் நிக்குது. என்னன்னு தெரியல, நாங்க வரப்பே இருந்தது, ஸ்டில் இன்னும் அங்கேயே தான் நிக்குது. சரி, எனிவேஸ் நெக்ஸ்ட் நம்ம டீ கடையில மீட் பண்ணலாம். இத்துடன் ஹத்தா டேம் ட்ரிப் முடிவடைகிறது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப். We will see you in another vlog.